வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 1 கனடா டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டே சர்வே பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1867 பிரிட்டிஷ் வட அமெரிக்க சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிட்டிஷ்னுடைய காலனிகள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு இருந்த 3 பிளேஸை ஒன்றா சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கனடா உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1982 கனடா சட்டம் போட்டு அதுக்குன்னு கனடான்ற பேரெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அப்படி முறையாக அந்த 3 பிளேஸை ஒன்றா சேர்த்தாங்க இல்லையா, அதை நினைவுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனடா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு சைனாலங்க. ஏன் இது ஒரு கட்சி தான் இருந்தாலும் இந்த கட்சி ஏன் இவ்வளோ பெற்ற செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, உலகத்தில் மிகப்பெரிய கட்சியே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஏன்னா 86 மில்லியன் உறுப்பினர்களை வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கட்சியை கொண்டாடுறதுக்காகவும் சீனாவில் பார்த்தீங்கன்னா 1919 அந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் பேஸாக ஆரம்பிச்சுது. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை உருவாச்சு. ஸோ அதனால் அதை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை ருவாண்டாவில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ருவாண்டா அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 மேட்டர் தான். அந்த துச்சி, ஹிட்டு, துவா அப்படின்ற 3 இனக்குழுக்கள். அதில் துவா கூட பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அவங்களை விட்டுருங்க. இந்த துச்சி ஹிட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது ஆதி காலத்துலேருந்து நடந்துக்குதுன்றது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா இனக்குழுக்களாக வந்தாங்க. அப்படியே சேர்ந்துட்டு அப்படியே போக போக காலப்போக்கில் இந்த பிரச்சனைகள்ன்றது போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்கன்னா பெல்ஜியத்தோட கண்ட்ரோலில் இந்த பிளேஸ்லாம் விட்டாங்க. உகாண்டா, ருவாண்டா இந்த பகுதிகள்லாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துனுக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆண்டுக்கிறதுக்கு நீங்களே ஒரு இது சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கெடுப்புலாம் வச்சு 1962 சுதந்திரத்தை கொடுத்துறாங்கப்பா. ஸோ அப்படி கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ருவாண்டா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அடுத்து கானா இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1957 கோமே நகுருமா அப்படின்ற பர்சனு முடியாட்சியாக வந்து குடியரசை வந்து அறிவித்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்ல பர்சனாக இருந்ததாலையும் அட் த சேம் டைம் ஜனநாயகத்துக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜனநாயக ஆட்சியை உருவாகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச 1960 இந்த வாக்கெடுப்புலாம் நடத்தி மறுபடியும் அவங்களே தான் ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் ஜனநாயக முறையில் ஒரு வாக்கெடுப்புலாம் நடந்ததில்ல. ஸோ அதெல்லாம் நினைவு கொண்டுன்றதுக்காக கானா வந்து இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சுரினாமுங்க. சுரினாமை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 300 வருஷமாக நெதர்லாந்துகிட்ட ஒரு அடிமையாகவே இருந்தாங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு முதல்ல வந்து மக்களை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்க மக்கள் அடிமைகள் நிறைய பேர் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு, சர்க்கரை இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த இடமே வந்து பேஸாக வச்சு ஒரு தொழில் ரீதியான ஒரு மையமாக தான் இருந்துச்சு. 1863 பார்த்திங்கன்னா அந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு இன்னுமே இவங்க வேலை செய்ய வேண்டிய பாக்கிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா 1873 முழுசாக அந்த அடிமைத்தனன்றது ஒழிக்கப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கெட்டிக்கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அவங்களோட உடைகளே பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், வினோதமாக இருக்கும். அது வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு, பெண்கள் ஆண்கள் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சுரினாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோமாலியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, பிரிட்டிஷ் சோமாலியாவிலேருந்து இத்தாலி சோமாலியாவிலேருந்து சொல்லிட்டு தனித்தனியாக பிச்சு ஆண்டுன்னு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு சோமாலியாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேஸை அங்கீகரித்து கொடுத்தாங்க. அதை கூட கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தாலியும் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த இத்தாலி சோமாலியாந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம எதுக்கிட்ட பிரிஞ்சு இருக்கணும், அதான் அவங்க 2 பேரும் போயிட்டாங்களே, நம்மளாம் ஒன்றா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1961 இவங்க சேர்ந்து அவங்க ஆள்றதுக்கு அவங்களே அரசியல் சட்ட அமைப்புகள்லாம் உருவாகினாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு சோமாலியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 1. நெக்ஸ்ட் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பியா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க வந்து பிரிட்டன்ட்டு பிரிஞ்சு வரதுக்குள்ளே பாடுபட்டு ஏகப்பட்ட பேர் இழந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நினைவு கூறணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காகவும் அட் த சேம் டைம் 1993 ஒரு விமான விபத்து நடந்ததுங்க. இதில் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் 18 பேரோட சேர்ந்து 30 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்வுலாம் நினைவு கூர்ந்து அவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்காக உழைச்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஹீரோஸாக பாவிச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 1. நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இது வந்து பிதான் சந்திர ராய் அப்படின்ற ஒரு பர்சனு. இவங்களுடைய பர்த் டேவும் டெத் டேவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாளில் தான் வருது. இவர் ஒரு சிறந்த ஒரு டாக்டராகவும் இருந்தார். அட் த சேம் டைம் வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டராக 2வது சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தார்ப்பா. அவ்வளோ பெரிய ஆள். ஆனாலும் மக்களுக்காக, ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறதுனால இன்றைக்கி மக்கள் பல பேருக்கு வந்து கிட்டத்தட்ட கடவுளாகவே வந்து டாக்டர்ஸை பார்க்குறாங்க. அவங்களால தான் நான் உயிர் பழைச்சேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தொழிலை கொண்டாடுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பர்த்டேவையும் அந்த இறந்த நாளையும் வந்து சூஸ் பண்ணி அவருக்காக ஒரு நினைவு கூர்ந்து டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா செலிப்ரேட் பண்ணுறோம் ஜூலை 1. அடுத்து பல்கேரியாவில்
அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜூலை மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து என்னன்னா அந்த ஹிப்பிக்கல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட கேங்கை சார்ந்தவங்க என்ன பண்ணாங்க, இசைக்குழுக்களை வச்சு இந்த ஜூலை 1 ஒரு பெரிய செலிப்ரேஷன்றது அந்த மார்னிங் அந்த சூரியன் உதிக்கும்ல அந்த சமயத்தில் கொண்டாடிக்கிறாங்க 1980. அது அப்படியே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகும். மக்கள் கடற்கரை ஓரங்களில் கூட அதுக்கப்புறம் அது ஊர் உள்ள அப்படியே பறவை கட்சியில் அது ஜூலை மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்கேரியா ஜூலை மார்னிங் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 1. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் இன்றைக்கி ஜூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஃபெடல்ஃபியா அப்படின்ற பிளேஸில் 1847 ஃபஸ்ட் டைமாக உயிரியல் பூங்கா ஓப்பன் பண்ணாங்க. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு பாதுகாத்துங்கிறாங்க. 2020 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 இனங்களை சார்ந்த 8 லட்சம் அனிமல்ஸ் வந்து அவங்களுடைய பூங்காக்கள் இருக்குது. மொத்தம் 230 பூங்காக்களை வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1000 விதமான ஆபத்தான உயிரினங்களையும் வச்சு வளர்த்துங்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட இந்த பூங்காக்களால் தான் இன்றைக்கி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜூ டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 1. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற தயக்கத்தினாலேயே நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் விட்டுடுறோம். அன்றைக்கே அதை ட்ரை பண்ணியிருக்கலாமோ நினச்சி வருந்துறப்ப யார் நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு நினச்சோமோ அவங்க நம்ம கூட இருக்கிறது இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரையும் கூட விடைபெறுது. அவங்க பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.